தலையை தாழ்த்தி நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்கவாரும் ஏந்த வேளையிலே, எங்கள் ஆத்மதாகம் தீர்க்கவாரும் ஏந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. கிருபை தாங்க. உன் பிரியமில்லாத காரியங்கள் வாழ்க்கையில் வேண்டாம், பிரியமானதை செய்ய கிருபை தாங்க. அப்படியே மறைத்து வெளிப்படுங்க. வந்திருக்கிற மக்களுக்கு ஆறுதலான வார்த்தை தாங்க. நீங்கள் பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கடந்த வாரம் நிறைய இடத்துக்கு நான் முதலூர் சைடு ஊழியத்துக்கு போயிட்டு ராத்திரியில் கங்கணம் சைடில் ஒரு ஊருக்கு கன்வென்ஷன் போயிட்டு வந்தேன். போயிட்டு வரும்போது பாதி தூரம் வந்தாச்சு. அவர் சொன்னார், ஐயா, இந்த கலந்த பணியில் தங்கத்திரன்னு ஒரு அண்ணன் இருக்காங்க, அவங்க அம்மா இறந்துட்டாங்க, நீ கண்டிப்பாக போகணும். மிட் நைட்டாலும் பரவாயில்ல, நாளைக்கு அடக்க முடிடுவாங்க, பார்க்க முடியாது, எப்படியாவது நீங்கள் போயிடணும்னு சொன்னாங்க. உடனே சரி, ரொம்ப டயர்டு தான், சரி இருந்தாலும் சந்தோஷமான வீட்டுக்கு போகிறத விட துக்கமான வீட்டுக்கு தான் போகணுன்னு ஆண்டவரே சொல்லிட்டாரே, போகலாம்னு சொன்னோம். போனோம். டோனாவூரில் ஃபெலோஷிப்பில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா அங்கே இருந்து பாடிக்கிட்டு இருக்காங்க. நான் வாசலில் போன உடனே சத்தம் அப்படியே காதில் விழுந்தது. காதில் விழுந்தோடனே எனக்கு ஒரு நினைவு வந்துச்சு, நம்மளும் மறைச்சா இப்படித்தானே பாடுவாங்க. என் பேத்தி மட்டும் சொல்லியிருக்கேன், தாத்தா இருந்தால் இப்படி தான் பாடணுன்ட்டு. அதான் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. ரொம்ப ஏற்கனவே இந்த பாட்டு ஒரு உரமாக என் மக போட்டுக்கிட்டு வரேன். அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாயிடுவேன், அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாயிடுவேன், நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே, நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே,
ஓட்டத்தை ஜெயமோட நானும் ஓடிட அருள் செய்வார். ஓட்டத்தை ஜெயமோட நானும் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவே. விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. வருத்தம் வசிதாக மன துயரம் அங்கே இல்லை. வருத்தம் வசிதாக மன துயரம் அங்கே இல்லை. பின்கிரீடம் வாஞ்சிப்பே பின்னவர் பாதம் சேர்வே. பின்கிரீடம் வாஞ்சிப்பே பின்னவர் பாதம் சேர்வே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. உண்மையிலே இந்த பரலோக வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை. இந்த உலகத்தை எத்தனையோ பாடுகள், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ வேதனை, நிம்மதியான வாழ்க்கை. எலியா பருவத்துக்கு எடுத்துக்கொள்ள போடுறான். இவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி எடுத்துக்கிட்டு போகிறாரு. அப்படியே போகாது எலிசாட்ட கேட்காரு, உனக்கு என்னடா செய்யணும்? நான் கடவுள்கிட்ட போகிறேன், நான் தேவனோடு வாழ போகிறேன், உனக்கு என்ன செய்யணும்னு கேட்காரு. எலிசா ஒரே கேள்வி கேட்டார், ஐயா உங்கள்கிட்ட ரெட்டிப்பான வரோம் எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு உடன்படிக்கை பண்ணுறார். இன்னைக்கு உடன்படிக்கை வரமில்லை. ஒரு மனுஷனுக்கு ஒரு உடன்படிக்கை வாழ்க்கை தான் வாழணும். ஏதோ வாழ்ந்தோம் வளர்ந்தோம் அப்படி வாழ்க்கை இல்லை. தேவனோடு உடன்படிக்க. எலிசா கேட்கல, நீர் சாகும்போது நீர் உடைய வரம் எனக்கு ரெட்டிப்பா தரணும்னு கேட்கல. அவ எலிசா இல்லை எலியா என்ன சொல்கிறாரு, நீ அரிதான காரியத்தை கேட்ட, நான் பரலோகத்துக்கு எப்போ எடுத்துக்கொள்ளப்படுறனோ அப்போ நீ என்னை பார்த்தேன்னா உனக்கு கிடைக்கும்க்காரு. அது மாதிரி எடுத்துக்கொள்ள போடும்போது பார்த்துக்கிட்டே இருக்காரு. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கேட்காரு, அப்படியே அழுறாரு. என்ன சொல்லிடுறாரு, என் தேவனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையுமாய் இருந்தவரே. அழுறாரு. அழுத உடனே அந்த அவருடைய மேலிருந்து சால்வை அப்படியே கீழே விடுது.
சேவல் விழுந்தோடனே எலிசா வாங்கிட்டார். ரெட்டிப்பான வரும்போது டபுள் ஆக்ஷன் தான். தேவனுடைய உடன்படிக்கை வாழும்போது ஆண்டவர் நமக்கு எந்த குறையும் தர மாட்டார். தேவனுக்கு உண்மையாக வாழும்போது, உடன்படிக்கையோடு வாழும்போது ஒன்றும் இல்லை. மனுஷன் இது பெருசாக நினச்சிட்டு பணம் தான் வாழ்க்கை, பகட்டு வாழ்க்கை தான் வாழ்க்கை, ஏமாத்து வாழ்க்கை தான் வாழ்க்கை மனுஷன் நினச்சிக்கிட்டு இருக்க. அது வாழ்க்கை இல்லை. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, உடன்படிக்கையான வாழ்க்கை. அது மாதிரி எலிசா சாகும்போது யோசபாத் ராஜா வாரா, விழுந்த மேலே கதறி விழுந்து அப்படி கதறி விழுந்து அழுறான். என்ன சொல்லலாம், இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையும் இருந்தவரே அப்படி சொல்லி அழுறான். காரணம், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழும்போது, தேவனுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழும்போது, தேவனுக்கு மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழும்போது ஆண்டவர் அழைத்த அழைப்பு உண்மையும் வெறுமையாக போகாது. அந்த அழைப்புக்கு நம்ம பாத்திரமாக வாங்கணும், சாட்சியாக வாழணும். இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த வாழ்க்கையில் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. இந்த உலகத்துக்கு கடந்து போது எந்த மனுஷன் எதுவும் எடுத்து செல்ல முடியாது. ஆனால் வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. அழைத்த அழைப்புக்கு மேக்சிமம் உண்மையாக வாழணும். நம்ம கிறிஸ்தவங்க, மற்றவங்களுக்கு நமக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது. எந்த பணத்தையும் யாரும் கொண்டு போக முடியாது, எந்த பணமும் யாரையும் ஆஸ்வதிக்க முடியாது. வேதத்தில் வாசிக்கப்படுறோம், கர்த்தரின் ஆஸ்வதமே ஐஸ்வர்யத்தை தரும். வேதனை கூட்ட ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வேணும்னு சொன்னால், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, ஒரு உடன்படிக்கை வாழ்க்கை, ஒரு உடன்படிக்கை பண்ணி தேவனுக்கு உடன்படிக்கை வாழணும். மோசே ஆண்டவர் அழைச்சார்ல, அழைக்கும் போது எவ்வளோ மறுப்பு சொல்லி பார்த்தான், செவிட்டுக்கு அதுன்னு சொல்லி பார்த்தான், மந்தனா குழி சொல்லி பார்த்தான். ஆனால் ஆண்டவர் அழைப்பு உண்மைன்னு அழைப்புன்னு சொன்ன உடனே அப்படியே சரண்டர் ஆகிட்டான்ல. சரண்டானது மாத்திரமல்ல, கடைசி வரைக்கும் உண்மையாக வாழ்ந்தான். கடைசி வரைக்கும், சாகிற வரைக்கும் கடவுளே எடுத்து அவனையும் அடக்கம் பண்ணார்ல. யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் இல்லை. ஆண்டவரே அவனை எடுத்து அடக்கம் பண்ணது மாத்திரமல்ல, அவன் கல்றை இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு பரிசுத்தமான மனுஷனா, தாழ்வுள்ள மனுஷனா, ஒரு நேர்மையுள்ள மனுஷனா, ஒரு வைராக்கிய மனுஷனை வாழ்ந்தாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுத்தா தான் வாழ்க்கை. ஏதோ வளர்ந்தோம் அப்படின்னு கிடையாது. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை, மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையாக மனுஷன் வாழும்போது ஆண்டு சொன்ன வார்த்தை, நான் விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, மோசடி உன்னோடு கூட இருப்பேன் ஆண்டு வாக்கு கொடுக்காரு. அந்த வாக்குத்தத்தை கடைசிக்கு பாதுகாப்பார். ஒன்றும் தவற முடியாது. டயபிட்டிஸ் ரிசர்ச் என்று சொல்லி ராயபுரத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலு டாக்டர் விஸ்வநாதனும் டாக்டர் ஜெயசிங்கையாக தான் ஆரம்பித்தது. டாக்டரையா உலக வாழ்க்கையை வாழும்போது அந்த டாக்டர் விஸ்வநாதன் சேர்ந்து ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்து நிறைய கருவிகள்லாம் அரசாங்கத்தையும் எடுத்துகிட்டு வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ ஆண்டு உணர்த்தும் போது லூக்கா 19 வாசிக்கும் போது சகிவு ஆண்டுகிட்ட கேட்கல, மன்னிப்பு கேட்கல. அது போல் மன்னிப்பு கேட்ட எல்லாத்தையும் திருப்பி கொண்டு கொடுத்தாங்க. ஆனால் தேவ மனுஷனை வாழ்ந்தார், நீதிமான வாழ்ந்தார், கடைசி வரைக்கும் ஒன்று குறைவில்லை வாழ்ந்தார். வேதத்தில் வாசிக்கும்போது சங்கீதம் 90:12 வாசிக்கும்போது, நீதிமான் பனை போல செழித்து இவனுக்கு கேதுருவை போல் வளர்வான். அப்படி வளர்ந்தார். டாக்டர் விஸ்வநாதுக்கு 58 வயசு, சாக போகிறாரு. டயபிட்டிஸ் சர்ஜரி கண்டுபிடிச்ச மனுஷன் சாக போகிறார், மரணத்தோடு போராடிட்டு இருக்காரு. சாக வரல. அப்போ டாக்டர் விஸ்வநாதன் அம்மா வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, டாக்டர் ஜெயசிங்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் உலகமே வேண்டான்னு போயிட்டீங்க, ஒரு கடவுளோட ஒரு உடன்படிக்கை பண்ணி அந்த உடன்படிக்கையை நீங்கள் வாழ்ந்துட்டீங்க. என் மகன் பணத்தோடு தான் உடன்படிக்கை பண்ணான், பணம் தான் வேணும், பணம் தான் வாழ்க்கைன்னு நினச்சி பணத்தோடு உடன்படிக்கை பண்ணியிருந்தான். அவன் ஆத்மா சாந்தி அடையிலையா, அவன் ஜீவன் போகலை. நீங்கள் தயவுசெய்து வர முடியுமா? என் மகனுக்காக செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஒரு தாயிங்க முறையில் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் வந்து என் மகனுக்காக ஜெபம் பண்ணி மடியில் உங்கள் ஜீவன் போகணும்னு சொல்லி நம்ம கேட்டாங்களாம். டாக்டர் ஜெயசிங் ரொம்ப வேதனை. என் காரணம் கேட்டால், ஒரு சகோதரன் போல் வளர்ந்தவர், ஒரு கடைசி கால பணத்துக்காக ஓடி பணம்னு சொல்லி ஓடி அவனோட வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை நினச்சி போய் ஜெபம் பண்ணாங்களாம். ஜெபம் பண்ணி மடியில் அப்படியே ஜீவன் போச்சு தான். ஆனால் தேவனுக்கு பிரியமான மனுஷனாக டாக்டர் ஜெயசிங் உடன்படிக்கை பண்ணி வாழ்ந்ததுனால அவர் வாழ்க்கை சீராக இருந்தது, உண்மையாக இருந்தது. கடைசி வரைக்கும் அவர் ஒன்றுமே வேண்டாம், எதுவும் வேண்டாம், உலகமே வேண்டாம், பணமே வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், தேவனோடு வாழ்ந்தால் போதும், தேவனுக்கு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தால் போதும், ஒரு உண்மையான வாழ்க்கை வாழ்ந்தால் போதும்னு சொல்லி கடவுளுக்கு வாழ்ந்தார்.
மாயான உலகத்தில் ஒன்றுமே இல்லை. நம்மளும் ஒரு உடன்படிக்கை பண்ணுவோம். இஸ்ராயா ஒரு உடன்படிக்கை பண்ணார். 1,00,000 திருச்சபை. அவர் உருவாக்கின 12,174 திருச்சபை, 5 பைபிள் காலேஜ், 5 செமினரி, 100கணக்கான ஸ்கூலு, எமில் அண்ணன் 184 பாட்டு எழுதியிருக்காரு. எவ்வளோ ஊழியங்கள். நான் ஜெபக்குழு, விஷயவாணி, எத்தனை கோடி ஆத்துமக்களுக்கு தேவ மந்தை கொண்டு சேர்க்கக்கூடிய பாத்திரமா. ஒரு கடைசி காலத்து கேன்சர் அவருக்கு. இசைக்கு ராஜா போல ஒரு கேன்சர் வந்துச்சு. நீதிமான் தான், தேவனுக்கு பெரிய தீர்க்கதரிசி, பெரிய தேவனுடைய தூதன். அவர் பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்காங்க. மகன் கூடுறான், அப்பா நீங்கள் வாங்க, நான் உங்களை பார்த்துக்கிறேன், நீங்கள் வாங்க. அவன் பெரிய டாக்டர். ஒரே வார்த்தை சொன்னாரான், இந்த மண்ணில் என் ஜீவன் இருக்க வரைக்கும் ஓடி ஓடி என் ஆத்மாவுக்காக வேலை செய்வேன். என்னை முடியாமல் படுத்துட்டேன், எழும்ப முடியலை, என்னை தூக்கிட்டு போ அப்படின்னு சொன்னாரான். முடியாமல் படுத்துட்டேன், அசைய முடியும்னு சொன்னால் என்னை தூக்கிட்டு போன்னு சொன்னாரான். ஒரு உடன்படிக்கையான வாழ்க்கை, ஒரு வைராக்கியான வாழ்க்கை. நம்ம இப்படி என்ன உடன்படிக்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்? பணத்துக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், பேர் புகழத்துக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், பகட்டு வாழ்க்கைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த காரியெல்லாம் ஒதுக்கிட்டு தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழலாமா? ஜெபம் இல்லாமா? கொடுக்க நேரம் முடிஞ்சாச்சு. தலையில தாழ்த்தி நோக்கி பார்க்கலாம். கர்த்தாவே, ஒரு உடன்படிக்கை பண்ண கிருபை தாங்க ஐயா. ஒரு உடன்படிக்கை பண்ண கிருபை தாங்க. உடன்படிக்கை வாழ்க்கை கிருபை தாங்க. இந்த ஆண்டு ஒரு ஆஸ்வதிக்கப்பட்ட ஆண்டாக இருக்க, அநேகருக்கும் ஆஸ்வத்தி மக்களாகி நாங்கள் வேகலை, அனைவரும் சாட்சிகள் பிள்ளைய விளங்க எங்களை ஒப்பு கொடுக்க கிருபை தாங்கன்னு கேட்கலாமா? கர்த்தர் உன்னை ஆஸ்வதிக்க போகிறார். நீ உலகத்தை தேடாத. டாக்டர் விஸ்வநாத் தாயார் சொன்னாங்க, என் மகன் உலகத்தையே தேடி ஓடிட்டான் ஐயா. பணம் சொல்லி உலகத்தையே தேடி பிழைப்பு வேலையை ஓடிட்டான். நீ அப்படி இல்லை, ஓடலை. பணமே தேவையில்லை, ஆண்டவர் தான் என் வாழ்க்கை, கடவுள் தான் என் பங்குன்னு சொல்லி இங்கே ஓடினீங்க. நீ நல்ல வாழ்க்கையெல்லாம் முடிச்சிட்டீங்கப்பா அப்படி சொல்லி கேட்டது போல், நீ ஆண்டவர் தேடும்போது ஆண்டு சொன்ன, நாளை தினத்துக்கு நீ கவலைப்படாத, நாளை தினம் தன்னுடைய கவலைப்படும். ஆண்டு அதான் சொல்கிறார், நீ நாளை தினத்துக்கு கவலைப்படாத, அந்த தினம் உனக்கு கவலைப்படும். நீ தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய மகள், தேவனுடைய மகன். உனக்கு என்ன தேவை ஆண்டுக்கு தெரியும். இஸ்ரேல் ஜனங்களை 40 வருஷம் ஆண்டு வழி நடத்தினார். ஒன்றுமே இல்லை, பூச்சி வேறு புழு ஒன்றும் கிடையாது, வெறும் பாலைவனம். அந்த இடத்துல கூட ஆண்டவர் எப்படி நடத்தினார்? கால் தேயலை, பாதரட்சை பழசாக போகலை, ட்ரெஸ்ஸு பழசாக போகலை, ஒரு வலிமையான சிங்கத்தை போல் வழி நடத்துவாங்க. அதுபோல் ஆண்டு நடத்துவார். தகப்பனே, உடன்படிக்கை ஆராதனைக்கு நன்றி ராஜா. உம்மோடு உடன்படிக்கை பண்ணி எங்கள் வாழ்க்கை சீருள்ள வாழ்க்கையை இருக்க கருவை தாங்க. அவனுடைய குடும்பமாக உடன்படிக்கை பண்ணி சரீரத்தின் ரத்தத்தையும் உட்கொள்ள போகிறோம் அப்பா. உட்கொள்வோமே போல இந்த உடன்படிக்கை மாறாத மக்களை மாற கிருபை தாங்க, இருக்க கிருபை தாங்க. காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துங்க, குருவானவரை பலப்படுத்துங்க, குடும்பத்தை ஆஸ்வதிங்க, மகிழ்ச்சியில் எல்லா காரியமும் ஆக்கி செய்யுங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் இயங்கி இருக்கும் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா.